ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கு வீட்டுக்கு கட்டுறதுக்கு மாவிலை தோரணம் கட்டிகிட்ருக்கேன். இது எப்படி கோர்க்கணும்னு பாருங்கள். காம்பை எடுத்து முன்பக்கமாக கோர்த்து பின்னாடி வர மாதிரி கோர்த்துக்கோங்க, சரிங்களா? அந்த ஃபோட்டோவில் காமிச்ச மாதிரி கோர்த்துட்டு அந்த இலைக்கெல்லாம் மஞ்சளும் குங்குமமும் வச்சு ஒரு மஞ்சள் கயிறில் இந்த மாதிரி கோர்த்து வச்சுருக்கேன். லைனாக 21 மாவிலையை கோர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அது போலவே கோர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் மாவிலை வாங்கும்போதோ இல்லை நீங்கள் பறிக்கும் போதோ நீங்கள் கவனிக்க வேண்டியது, மாவிலை கொஞ்சம் முத்துனதாக இருக்கணும். அப்போ தான் சுருண்டு வராமல் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு கதவு முன்னாடி இந்த மாதிரி அழகாக கட்டிடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஈவினிங் ஆகிடுச்சு. நான் இடையில என்னென்ன செஞ்சேன்ற கிளிப் பண்ணி எடுக்க முடியல, சாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாமி கும்பிடலாம் வாங்க.